என் செல்ல குழந்தையே, இன்று இரவுக்குள் என்னை கண்டு இந்த தாயானவள் என்னுடைய வாக்கினை நீ கேட்டு விடுவாய். ஆனால் என் தங்க பிள்ளை, நாளை விடியலில் உனக்கான பெரு மகிழ்ச்சி ஒன்று காத்து கொண்டிருக்கின்றது. நீ இத்தனை நாள் எதிர்பார்த்து இருக்க மாட்டாய். ஏனென்றால் நீ எதிர்பாராத ஒரு விஷயத்தை நாளை உன் வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுக்க போகின்றேன். நீ நினைத்து கூட பார்க்க முடியாத சந்தோஷம் உனக்கு அதில் கிடைக்க போகின்றது. எத்தனை முறை இந்த தாயானவளிடம் ஒரு விஷயத்தை சொல்லிக் கொண்டிருக்கின்றாய். அந்த விஷயத்தை உனக்கு நான் நிறைவேற்றி கொடுப்பதற்கான கால நேரத்தை எதிர்கொண்டிருந்த சூழ்நிலை இப்போது அதற்கு ஒரு விடுவு காலம் வந்துவிட்டது. என் தங்கமே, நாளைய மங்கள செவ்வாய் கிழமையினுடைய வெற்றி விடியலில் என் பிள்ளையின் வாழ்க்கையில் நீ வேண்டிய விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக நடந்து கொண்டிருக்கின்றது. என் தங்கமே, ஒவ்வொரு முறை இந்த வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்டு ஒரு விஷயம் நடத்த முடியாமல் போனதால் தான் என்னவோ உன் வாழ்க்கையில் மிகவும் அதிக வேதனையை அனுபவித்து விட்டாய். வேதனை என் பிள்ளைக்கு அதிகமாக சூழ்ந்து கொண்டிருக்கின்றது. என் குழந்தையினால் அதில் வெளிப்படையாக சொல்லிவிட முடியவில்லை. யாரிடத்திலும் பகிர்ந்து கொள்ள சொல்ல முடியவில்லை. என்னென்ன விஷயங்களை எல்லாம் இந்த வாழ்க்கையில் நாம் இதற்கு மேலும் மேலும் எதிர்கொள்ள வேண்டுமோ, நமக்கு மட்டுமே ஒரு நல்ல நேரம் வந்து விடாதா? நம் வாழ்க்கையில் நமக்கு மட்டும் நாம் ஆசைப்பட்ட விஷயங்கள் எதுவும் நடந்து விடாதா? யாரெல்லாம் நமக்கு எந்த உதவிகளும் கிடைக்க பெறவில்லையே என்று என் பிள்ளை நீ நினைத்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா? என் தங்கமே, நீ முதலில் இந்த வாழ்க்கையை பற்றி உன்னுடைய எண்ணங்களை எல்லாம் சற்று தூரமாக ஒதுக்கி வை. ஒரு நொடி இந்த அம்மா என் வாக்கினை மட்டும் கேள். என் தங்கமே, விட முயற்சி நீ இந்த வாழ்க்கையில் செய்கின்ற ஒவ்வொரு முயற்சிக்கும் உனக்கு பலன் இன்று இல்லை என்றாலும் ஒரு நாள் நிச்சயமாக கிடைக்கும். உடனடியாக கிடைக்கவில்லை என்றவுடன் நீ உன்னுடைய முயற்சிகளை மட்டும் கைவிட்டு விடாதே. என்ன நடந்தாலும், யார் என்ன சொன்னாலும் அதை பற்றிய கவலை உனக்கு இருக்கக்கூடாது. உன்னுடைய முயற்சிகள் எல்லாம் சரியாக இருக்கும் பட்சத்தில் உனக்கான வெற்றி உன்னை வந்து சேரும் என்பதை நீ புரிந்து கொண்டு அதை நோக்கிய பயணம் உன்னுடையதாக இருக்க வேண்டும். நீ சரியான பயணத்து கொண்டிருப்பாய். ஆனால் இந்த வராகியானவள் நீ கேட்டதை உன் வாழ்க்கையில் சர்வ நிச்சயமாக நான் நிறைவேற்றி கொடுத்து விட வேண்டும். என் தங்கமே, இன்று இந்த நேரம் அம்மா தருகின்ற வெற்றி வரத்தை உன் வாழ்க்கையில் உன் கைகளில் நிச்சயமாக ஒப்படைக்கப் போகின்றது. என் தங்கமே, எல்லோரும் இந்த விஷயங்களை எளிதாக புரிந்து கொள்ள முடியாது. என் பிள்ளை, உன்னால் தான் சொல்வதை எல்லாம் எளிதாக கேட்க முடிகிறது, எளிதாக புரிந்து கொள்ள முடிகிறது என்றால் நிச்சயமாக நான் சொல்கின்ற பாதை, நான் உன்னை வழி நடத்துகின்ற பாதையில் நீ நடந்து கொண்டிருக்கின்றாய் என்று அர்த்தமாகும். முயற்சிகள் எதுவுமே செய்யாதவனுக்கு வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பது ஒரு நாளும் புரிவது கிடையாது. ஆனால் முயற்சிகளை செய்வதனாலும் நீ உன் வாழ்க்கையில் உனக்கானதை அடைவதற்கு பல போராட்டங்களை தொடர்வதனாலும் மட்டும்தான் இந்த வராகி அம்மா சொல்கின்ற விஷயங்களை உன்னால் எளிதாக புரிந்து கொள்ள முடிகின்றது. என் தங்கமே, எல்லோரும் இந்த வாழ்க்கை அத்தனை சுலபமாக எதையும் கொடுப்பதில்லை. ஆனால் உனக்கு மிகவும் எளிமையாக கொடுத்திருக்கின்றது. என் பிள்ளை, நீ நினைத்து கூட பார்க்க முடியாத நேரங்களில் உனக்கான சந்தோஷத்தை நான் அள்ளி கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றேன். என் தங்கமே, இந்த வாழ்க்கையில் நீ அடைய நினைக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றுமே உனக்கு கிடைக்க பெறவில்லை என்று நினைத்து வருந்தப்படுகின்ற நேரத்தில் உனக்கு முன்பாக நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் எத்தனை உன் வாழ்க்கையில் கிடைத்திருக்கிறது என்பதை ஒரு முறை நீ சிந்தித்து பார்க்க வேண்டும்.
எல்லாவற்றிற்கும் மேலாக என் தங்கமே, நீ எத்தனை முறை இந்த வாழ்க்கையில் கஷ்டத்தை அனுபவித்தாய், எத்தனை முறை இந்த கஷ்டத்தில் இருந்து மீண்டு வந்தாய் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தை, இன்று இருக்கின்ற சூழ்நிலையானது என் பிள்ளை உனக்கு மிகவும் சாதகமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இன்று இதனை பெற முடியாவிட்டால் இந்த வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்கள் மேலும் மேலும் வருவது நிச்சயமாகும். என் தங்கமே, நான் உன் வாழ்க்கையில் எதிர்பாராத திருப்பத்தை நிச்சயமாக நடத்தி கொடுக்க என் நேரமும் முன் வந்து விட்டேன் அல்லவா? நாளை மங்கள செவ்வாய் விடியலில் என் பிள்ளையின் மனதிற்குள் முதலில் நேர்மையான எண்ணங்களோடு அந்த நாளை எதிர்கொள்ள வேண்டும். என் தங்கமே, அம்மா என்னென்றைக்கும் உன்னிடத்தில் சொல்வது பொய்களும் புரட்டி சொல்கின்றார்கள். என்னாலுமே தெய்வத்தின் அருகில் வந்து நிற்க கூட தகுதி இல்லாதவர்கள். அவர்களுக்கு என்னவோ தெய்வம் நம்மை ஆசீர்வதிக்கின்றது, தெய்வம் நமக்கு எல்லாம் கொடுக்கிறது என்பதை எண்ணங்கள். ஆனால் உண்மை அது கிடையாது. தெய்வத்தின் நிலையானது நீ எதை பார்ப்பாய், ஆனால் உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும். உன் வாழ்க்கையில் உனக்கு நல்லது நடக்கிறது, எதனால் உனக்கு கஷ்டங்கள் வாழ்க்கையில் உனக்கு நடக்க வருகின்றது என்பதையெல்லாம் பார்க்கும்போது மனதிற்குள் தேவையில்லாத எண்ணங்களோடு தெய்வத்தினை வழங்கியிருப்பாயானால் நிச்சயமாக கஷ்டங்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நல்ல எண்ணத்தோடு மற்றவர்கள் நடக்கின்ற இருக்க வேண்டும், வைக்காவிட்டால் ஒருபோதும் மற்றவரின் நிம்மதியை கெடுக்காமல் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக அவர்களுக்கு தெய்வம் நல்லதொரு வாழ்க்கையே வழங்குவார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் தங்கமே, நீ இப்போது நினைத்து கொண்டிருந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையில் அதிகபட்ச உச்சபட்ச சோதனைகளை உனக்கு கொடுத்தது. அந்த சோதனைகளில் இருந்தெல்லாம் நீ மீண்டு வந்து ஓர் நிலைக்கு வந்து விட்டாய். இதற்கு மேல் இந்த வாழ்க்கையில் நீ அனுபவித்திருக்கு, இதற்கு மேல் இந்த வாழ்க்கையில் நீ பெறுவதற்கும் இன்று உனக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லை. என் பிள்ளை, எல்லா கஷ்டத்தையும் தாண்டி உனக்கு நான் தர நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டால் இந்த தாயின் அன்பு என்ன, அம்மா நம் வாழ்க்கையில் எதை நமக்கு இத்தனை காலமும் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றாள் என்பதை நீ உன்னால் தெளிவாக உணர்ந்து கொள்ள முடியும். யார் வேண்டுமானாலும் இந்த வாழ்க்கை அடுத்தவருக்கு கெடுதலை செய்ய நினைத்து விடலாம் என்கின்ற எண்ணத்தோடு திரிந்து கொண்டிருக்கின்றார்கள். என் தங்கமே, உனக்கு நடக்கவிருக்கின்ற வாழ்க்கைக்கு சரி என்று படுவது எதுவோ அதை நான் உனக்கு ஏதேனும் அறிகுறிகள் மூலம் காண்பித்து கொடுத்து விடுவேன். நல்ல விஷயங்களோ கெட்ட விஷயங்களோ அது என்ன நிலையில் உன் வாழ்க்கையில் இருக்கும் என்பதையும் அம்மா நான் உனக்கு உணர்த்தி விடுவேன். எல்லோருடைய எண்ணங்களையும் இந்த வாழ்க்கையில் நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும். யாரெல்லாம் இந்த வாழ்க்கையில் உன்னை வெளியேற்ற நினைத்தார்களோ, யாரெல்லாம் இந்த வாழ்க்கையில் உன்னை முன்னேற விடாமல் நடுத்து நிறுத்தினார்களோ அவர்கள் முன்னிலையில் நீ தலை நிமிர்ந்து நிற்கப் போகின்றாய். ஒரு காரியம்தான் நாளை உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது. உனக்கான பெருமகிழ்ச்சி காத்து கொண்டிருந்த இந்த நேரத்தில் இந்த தாயானவள் என் வாக்கினை கேட்டு இந்த நேரம் என் பிள்ளையின் மனதிற்குள் நிச்சயமாக மிக பெரிய தெளிவு ஒன்று வரப்போகின்றது. நான் எந்த அளவிற்கு இந்த வாழ்க்கையில் நாம் தெய்வங்களை வணங்குகின்றோம், எந்த அளவிற்கு தெய்வம் நமக்கு பலன்களை கொடுத்தது என்பதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா சூழ்நிலைகளும் மாறிவிட்டது. முன்பிருந்தது போல எல்லாம் இப்பொழுது இல்லை. என்ன வேண்டுமானாலும் செய்யலாம், அதன் பிறகு சந்தோஷமாக இருக்கலாம் என்பதை இப்போது எடுப்பது அவரவர் செய்கின்ற பாவங்களுக்கு பலன்கள் தான் அவரவருக்கு அப்போதே கிடைத்தே தீரும். யாருக்கும் அடிமையாக வாழ்வதும் இல்லை. யாரும் இங்கே யார் பேச்சும் கேட்பது வேண்டாம்.
என்ற கட்டாயமும் இல்லை. எல்லோருமே சொந்தமாக திறன் இருக்கின்றது அல்லவா? அதன்படி அவர்கள் வாழ்க்கையே அவரவர் பார்த்து கொண்டாலே போதும். எல்லாமே உனக்கு நல்லதை மட்டும் இனிமேல் கொடுக்கும் என்பதை நீ உறுதியாக நம்பினால் போதும். இந்த வராகியானவள் நாளை விடியலில் நீ சந்தோஷமாக எதிர்நோக்கும் நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உன் கைகளில் வந்து சேரத்தான் போகின்றது. அம்மா அதனை உனக்கு கொடுத்து விடுவேன் என்கின்ற மன மகிழ்ச்சியோடு நான் இன்று இந்த நேரம் உனக்கான தைரியத்தை கொண்டு வந்திருக்கின்றேன். என் தங்க பிள்ளையே, இந்த வராகி அம்மாவின் ஆசீர்வாதம் எப்போதுமே என் குழந்தைக்கு உண்டு. எல்லாம் நல்லதாகவே நடக்கும். வாராகி தாயே போற்றி போற்றி.